Today's topic of discussion, pulmonary tuberculosis. What is pulmonary tuberculosis? Infectious disease mainly affected the lungs parenchyma. So microorganism will affected mainly lungs. So it have that name pulmonary tuberculosis. Causing bacterium name is called Mycobacterium tuberculosis. So bacteria name Mycobacterium tuberculosis. It affected lungs. So it have that name pulmonary tuberculosis. So that Mycobacterium tuberculosis will affect lungs means pulmonary tuberculosis. Other part means extra pulmonary tuberculosis. Now want to discuss what is the morphology of Mycobacterium tuberculosis. It is a gram-positive bacilli, non-motile, non-sporing, non-capsulated. இது வந்து non-motile, இதில் வந்து ஸ்போர் ஃபார்மிங் இருக்காது, capsules இருக்காது. ஆப்ளிகேட் ஏரோபிக் ஆர்கனிசம் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் மட்டுமே இது வந்து வளரும். ஸோ ஆப்ளிகேட் ஏரோப்ஸ் நார்மலி ஸ்ட்ரெயின் வித் ஆசிட் ஃபாஸ்ட். இது வந்து நார்மலாக ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டெய்னிங்கில் மட்டும்தான் நம்ம வந்து இதை வந்து நல்லா தரோவாக ஸ்டடி பண்ண முடியும். ஸோ ஆசிட் ஃபாஸ்ட் பாசிலை க்ரோ 37 டிகிரி செல்சியஸ். இந்த ஒரு ஆர்கனிசம் தான் வந்து கேட்டலைஸ் வந்து நெகட்டிவாக இருக்கும். எப்போனா 65 டிகிரி செல்சியஸ், பாசிட்டிவ் இன் 37 டிகிரி செல்சியஸ். இந்த ஆர்கனிசம் வந்து ப்ரொடியூசிங் ஒன் கெமிக்கல் காம்போனன்ட் நேம் இஸ் கால்ட் நியாசின். ரெப்ளிகேட் வெரி ஸ்லோ, 6 to 8 வீக்ஸ் எடுத்துக்கும். இதெல்லாம் இதோட மார்பாலஜி. நெக்ஸ்ட்டு இட் க்ரோ அட் அ ஸ்பெசிபிக் மீடியம். இது வந்து நார்மல் மீடியாவில் வளராது, இது வந்து ஸ்பெசிபிக் மீடியம். ஃபஸ்ட்டு மீடியம் நேம் இஸ் கால்டு லோவன்ஸ்டன் ஜென்சன் மீடியம். இது வந்து ஒரு எக் பேஸ்டு மீடியம். 4 to 6 வீக்ஸ் எடுத்துக்கும், ஸ்மால் காலனிஸ். அதர் மீடியம் மிடில் ஹூக் மீடியம். Then causing agent, 4 type of species is there: Mycobacterium tuberculosis, Mycobacterium bovis, Mycobacterium africanum, Mycobacterium microti. இதில் வந்து this Mycobacterium tuberculosis only dangerous is it causing diseases to human being. Here we want to discuss Mycobacterium tuberculosis. Mycobacterium tuberculosis is a obligate aerobic organism. Presence of airல தான் growth ஆகும். lower and upper part, not in middle part. ஏன்னா அதில் வந்து அதிகமாக ஆக்சிஜன் இருக்காது. ஸோ இந்த ரெண்டு பார்ட் அப்பர் அண்ட் லோவரில் தான் வந்து மோர் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது: பல்மனரி டியூபர்குலோசிஸ், லேட்டன்ட் டியூபர்குலோசிஸ் அண்ட் ரீஆக்டிவேஷன் டியூபர்குலோசிஸ். ஸோ this person is the infected person, this one is the normal person. Means that organism will enter to that normal person through tablet nuclei when he is speaking, sneezing, coughing. அப்போ வந்து small tablet இது வந்து இந்த பர்சன் பாடிக்குள்ளே போகுது. it will causes infection. Inhale and enter to the trachea and bronchi. so first வந்து trachea and bronchi regionக்கு போகுது. ஸோ அல்டிமேட்லி இட் ரீச் டு ஆவியோலை. அங்கே ஆவியோலை போகுது. அங்கே மேக்ரோஃபாஜஸ் இருக்குது. மேக்ரோஃபாஜஸ் என்ன பண்ணுது? அசிய ரிசல்ட் செல்லுலார் இம்யூன் ரெஸ்பான்ஸ் டெவலப்டு. மேக்ரோஃபாஜஸில் வந்து ஆன்டிஜன் இருக்குது, அதனால வந்து செல்லுலார் இம்யூன் ரெஸ்பான்ஸ் டெவலப் ஆகுது. இட் காசிங் நெக்ரோசிஸ். அசிய ஃபார்முலேஷன் ஆஃப் கிரானுலோமா. ஓகே, ஸோ கிரானுலோமா நெக்ரோசிஸ் இன்சைடு ஃபுல்லு வந்து செல் டெத் ஆகிட்டு இங்கே சென்ட்ரல் ஏரியா வந்து கெசேஷன் நடக்கும், இங்கே எதுவுமே இருக்காது. இதுக்கு தான் வந்து கிரானுலோமா ஃபார்மேஷன். கம்ப்ரைசஸ் சென்ட்ரல் ஏரியா ஆஃப் த நெக்ரோசிஸ் இஸ் கால்ட் அஸ் கெசேஷன். ஸோ கிரானுலோமா ஃபார்மேஷன். பிரைமரி டியூபர்குலோசிஸ் ஃபார்ம் கிரானுலோமா லீசன். ஸோ இது ஃபார்ம் பண்ணும் கிரானுலோமா லீசன் ஆர் கிரானுலோமா ஃபார்மேஷன். Primary granulomatous lesion formed in lungs is called as confocus. ஸோ இங்கே வந்து இந்த ரீஜனில் வந்து என்ன ஆகுது? கிரானுலோமேட்டஸ் லீசன் ஃபார்ம் ஆகுது. இதுக்கு நேம் வந்து கான்ஃபோக்கஸ். ஸோ ஹியர் கிரானுலோமா, கேசியஸ் நெக்ரோசிஸ். ஓகே, ஸோ கேசியஸ் நெக்ரோசிஸ் வில் ஹேப்பன். இன்வால்மெண்ட் இது வந்து ஃபர்தராக தட் லிம்ப் நோட். ஓகே, இங்கே இந்த டயக்ராம் this lymphatic component, that hilar lymph node, இந்த 3 பார்ட்டையும் அஃபெக்ட் பண்ணுறப்ப அது வந்து காம்ப்ளெக்ஸ். ஸோ ஹியர் இந்த ஒரு பார்ட்டை மட்டும் அஃபெக்ட் பண்ணுறப்ப கான்ஃபோக்கஸ். அதுக்கப்புறம் வந்து தட் லிம்ப் நோட் அலாங் வித் தட் ஹைலர் லிம்ப் நோட், திஸ் பார்ட் அஃபெக்டட். ஸோ இட் ஹாவ் தட் நேம் கான்காம்ப்ளெக்ஸ்.
ஸோ ப்ரைமரி டியூபர்குலோசிஸில் வந்து கான் காம்ப்ளெக்ஸ் அண்டு கான் ஃபோக்கஸ் இதெல்லாம் நடக்குது. நெக்ஸ்ட்டு லேட்டன்ட் டியூபர்குலோசிஸ் இன்ஃபெக்ஷன். Person carries Mycobacterium tuberculosis bacterium in their body, but that bacteria remain inactive. செகண்ட் கண்டிஷனில் வந்து ஆர்கனிசம் வந்து பாடி பேஷண்ட் பாடி பர்சன் பாடிக்குள்ளே போகும், ஆனால் வந்து என்ன அது இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணாது. இன்ஆக்டிவ் ஃபார்ம், ஸ்லீப்பிங் ஃபார்ம், because of controlled immune system. That person also don't feel any sick, any symptoms. அவங்க வந்து மற்றவங்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்ண மாட்டாங்க. Not currently active. Bacteria wake up and causes disease later if not treated. இது வந்து நெக்ஸ்ட் ரீஆக்டிவேஷன் ஆர் செகண்டரி இன்ஃபெக்ஷனுக்கு போகிறப்ப தான் வந்து இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும். ஆனால் வந்து லேட்டன்ட் இன்ஃபெக்ஷன் வந்து அந்த பர்டிகுலர் பர்சனையும் அஃபெக்ட் பண்ணாது, த்ரூ அந்த பர்சன் மூலமாக மற்ற பர்சனுக்கு வந்து அந்த டிசீஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணாது. ஸோ லேட்டன்ட் இன்ஃபெக்ஷனில் வந்து சிம்டம்ஸும் காஸ் பண்ணாது, மற்றவங்களுக்கும் டிசீஸ் பரப்பாது. ஆனால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பாசிட்டிவ் டியூபர்குலின் ஸ்கின் டெஸ்ட் ஆர் இன்டர்ஃபெரான் காமா ரிலீசிங் அசே, இந்த ரெண்டு மெத்தடில் அலாங் வித் கம்பைன்ட் 2 மெத்தட் அலாங் வித் நார்மல் செஸ்ட் எக்ஸ்ரே மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். தேர்டு ஒன் இஸ் ரீஆக்டிவேஷன் டியூபர்குலோசிஸ் ஆர் செகண்டரி டியூபர்குலோசிஸ். இதில் வந்து த லேட்டன்ட் இன்ஃபெக்ஷன் வந்து ரீஆக்டிவேட் ஆகிறதுனால வருது, அதனால தான் ரீஆக்டிவேஷன். ஃபாஸ்ட் இன்ஃபெக்ஷன் வேக்கப், அங்கே வந்து ஸ்லீப்பிங் பொசிஷனில் இருக்கும், இங்கே வந்து என்ன வேக்கப் ஆகுது. அண்ட் காசஸ் ஆக்டிவ் டிசீஸ் யூஸ்வலி இயர்ஸ் ஆஃப்டர் தட் இனிஷியல் எக்ஸ்போஷர். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து இது வந்து த செகண்டரி இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும். This happens when a person immune system is weakened by HIV, AIDS or illness. அவங்களுக்கு வந்து ஏதாவது டயபெட்டிக் கண்டிஷன், க்ரானிக் கிட்னி டிசீஸ், இல்லாட்டி அவங்க வந்து ஏதாவது ஸ்டீராய்டு எடுத்துக்கிறாங்க, அப்போ வந்து அவங்க இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருக்குது, அப்போ தான் வந்து இது வந்து இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும். அதனால தான் ரீஆக்டிவேஷன். When immunity decreases, chances for latent infection. Now patient also can spread infection to other. லேட்டன்ட்டில் வந்து என்னது அவங்க வந்து cannot spread to other, but reactivation time அப்போ இந்த person can spread diseases to other persons also. நெக்ஸ்ட்டு கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன். பெர்சிஸ்டன்ட் காஃப், அவங்களுக்கு வந்து கண்டினியூவஸாக மோர் தென் 3 weeks வந்து கண்டினியூவஸ் காஃப் இருக்கும், செஸ்ட் பெயின் இருக்கும், காஃபிங் அப் பிளட் ஆர் ஸ்பூட்டம், காஃப் பண்ணுறப்ப உங்களுக்கு ஸ்பூட்டமோ ஆர் பிளட்டோ வரும், ஃபீவர் இருக்கும், நைட் ஸ்வெட் இருக்கும், ஃபேட்டிக் டயர்னஸ் இருக்கும், அன்எக்ஸ்பிளைன்ட் வெயிட் லாஸ், இதெல்லாம் வந்து சைன் அண்ட் சிம்டம்ஸ். இப்போ வந்து லெபார்டரி டயக்னோசிஸ். ஃபஸ்ட்டு வந்து சாம்பிள் கலெக்ஷன். மெயினாக வந்து ஸ்பூட்டம் சாம்பிள் தான் 2 times கலெக்ட் பண்ணும். ஒன்று வந்து ஸ்பாட், எப்போ வந்து அவங்க டாக்டரை பார்த்து லேபுக்கு போகிறாங்களோ அந்த டைம். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டே இயர்லி மார்னிங், இன்றைக்கி வந்துட்டாங்கன்னா இப்போ இன்றைக்கி ஈவினிங் ஒரு சாம்பிள், தென் நெக்ஸ்ட் டே இயர்லி மார்னிங் 1 சாம்பிள். ஸோ 2 times சாம்பிள் தே வாண்ட் டு கிவ். கேஸ் ஆஃப் சில்ட்ரன் மீன்ஸ் கேஸ்ட்ரிக் அஸ்பிரேட் சாம்பிள் மெத்தடில் வந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் கலெக்டிங் சாம்பிள் என்னென்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா தட் பெட்ராஃப் மெத்தட் அண்டு NALC மெத்தட். அதாவது இந்த மெத்தடில் வந்து டைஜஷன் பண்ணுவாங்க, அதாவது அந்த ஸ்பூட்டை வந்து ரொம்ப திக்காக இருக்கும், அதை வந்து லிக்யூஃபை பண்ணுவாங்க. தென் கண்டாமினேஷன், ஏதாவது நார்மல் ஃப்ளோரா வந்ததுன்னா அதையும் கில் பண்ணுவாங்க. ஸோ பெட்ராஃப் மெத்தட் இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பூட்டம் தரோலி மிக்ஸ்டு வித் ஈக்குவல் வேல்யூம் ஆஃப் 4% ஆஃப் NaOH. ஸோ XML ஸ்பூட்டம் அதே அமௌண்ட் வந்து XML ஆஃப் 4% ஆஃப் NaOH எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் தட் சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. Take sediment, then neutralize with 8% of HCl, then HCl acetic acid, hydrochloric acid ஆட் பண்ணுறாங்க. இந்த மெத்தட் வந்து பெட்ராஃப் மெத்தட். அதுவே வந்து NALC மெத்தட்ங்கிறப்ப N அசிட்டைல் சிஸ்டைன் ப்ளஸ் 2% NaOH. அண்ட் கம்பேரிங் டு பெட்ராஃப் மெத்தட் இது வந்து ஒரு சுப்பீரியர் மெத்தட். ஸோ டைஜஷன் பண்ணுறாங்க, வந்து ஸ்பூட்டமை வந்து லிக்யூஃபை பண்ணுறாங்க. டீகண்டாமினேஷன், ஏதாவது நார்மல் ஃப்ளோரா இருந்ததுன்னா பை யூஸிங் NaOH கில் பண்ணுறாங்க. அண்ட் கம்பேரிங் டு தட் மெத்தட், திஸ் மெத்தட் இஸ் மோர் சூட்டபிள் மெத்தட் ஃபார் ஆட்டோமேட்டட் கல்ச்சர் சிஸ்டம். நெக்ஸ்ட் டைரக்ட் மைக்ரோஸ்கோபி, ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்ட்ரெயினிங்.
இல்லாட்டி வந்து அந்த சயின்டிஸ்ட் நேம் இசட் அண்ட் ஸ்ட்ரைனிங் மெத்தட் ஜெல் நெல்சன் ஸ்ட்ரைனிங் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்ட்ரைனிங் ஆர் ஜெல் நெல்சன் ஸ்ட்ரைனிங். இதில் வந்து ஆர்கனிசம் வந்து லாங் சிலிண்டர் beaded less uniformly stained red color acid fast bacilli they can observe. Other staining kin and cold acid fast staining uramine phenol technique. இந்த டூ அதர் மெத்தடும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கல்ச்சர் மெத்தட். இது வந்து லாங் டைம் பீரியட் எடுத்துக்கும் 6 to 8 weeks. லோவன்ஸ்டன் ஜென்சன் எல்ஜே மீடியம், மிடில் ப்ரோக் 7H9 மீடியம் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டட் கல்ச்சர் மெத்தட். இது வந்து 2 to 3 வீக்ஸ்லேயே நம்ம ரிசல்ட் பார்க்க முடியும். மைக்கோபாக்டீரியல் க்ரோத் இண்டிகேட்டர் டியூப் ஆர் பேக்ட் ஆர் இஎஸ்பி சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. தென் பயோகெமிக்கல் டெஸ்ட். மார்பாலஜியை போய் பார்த்துருக்கோம். இது வந்து ப்ரொடியூசிங் ஒன் கெமிக்கல் நியாசின். ஸோ நியாசின் டெஸ்ட் பாசிட்டிவ். நைட்ரேட் ரிடக்ஷன் டெஸ்ட் இஸ் பாசிட்டிவ். ஒன் மோர் என்சைம் ப்ரொடக்ஷன் pyroxenamidase enzyme production also positive. Serological test ELISA யூஸ் பண்ணுறாங்க. மாலிகுலார் மெத்தட் பிசிஆர். அனிமல் பேத்தோஜெனிசிட்டி அனிமல் இனாகுலேஷனுக்கு வந்து கினி பிக்கும் ரேபிட்டும் யூஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி பார்த்துருக்கோம் லேட்டன் டியூபர்குலோசிஸ்ங்கிறப்ப மான்டெக்ஸ் டெஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. இன்டர்ஃபெரான் காமா யூஸ் பண்ணுறாங்க. ட்ரீட்மெண்ட் மெடிகேஷன் ஆர் கார்னர் ஸ்டோன் ஆஃப் தட் டியூபர்குலோசிஸ் ட்ரீட்மெண்ட். அட்லீஸ்ட் 6 to 9 months நம்ம எடுத்தே ஆகணும். The length of the treatment based on that age, health condition, drugs resistant and infection, location in that body. So isoniazide, ethambutol, rifampin, pyroxenamide யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஐசோனிடாசைட், எத்தம்பியூட்டால், ரிஃபாம்பின் அண்டு பைராக்சினமைடு யூஸ் பண்ணுறாங்க. சம் ஆன்டிபயாட்டிக்ஸ் ஆல்சோ காம்பினேஷன் வேல யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளோரோக்யூனிலோன், ஆமிகாசின், கேப்ரியோமைசின் 20 to 30 months. So today's topic, what is pulmonary tuberculosis, what is the difference between mycobacterium tuberculosis, அதோட என்னென்ன டெம்பரேச்சரில் தட் ஆர்கனிசம் கேன் க்ரோ, தென் என்னென்ன மீடியம் வி ஆர் யூஸிங், காசிங் ஏஜெண்ட், தென் ப்ரைமரி லேட்டன் ரியாக்டிவேஷன் டியூபர்குலோசிஸ், வாட் இஸ் தட் கான்ஃபோக்கஸ் கான் காம்ப்ளெக்ஸ், then latent tuberculosis, how we can identify that latent tuberculosis because not producing any sign and symptoms, then reactivation அதாவது secondary tuberculosis, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன clinical manifestation, what are the sign and symptoms, what are the laboratory diagnosis method. எல்லாத்துலேயுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து சாம்பிள் கலெக்ஷன் மெத்தட், அதுக்கப்புறம் வந்து பெட்ரோஃப் மெத்தட் மூலமாகவும் என்ஏஎல்சி மெத்தட் மூலமாகவும் ஆர்கனிசத்தை வந்து கண்டுபிடிப்பாங்க. தென் டைரக்ட் மைக்ரோஸ்கோபி, then other staining method, what are the staining there are using method, then ready-made automated culture method, then biochemical method, serological, molecular, animal study, and treatment, isoniazide, ethambutol, rifampin, pyridoxinamide, then antibiotic. Thanks for watching.